போகிறோம்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற பாலமுனை என்ற இடத்துக்கு போகிறோம். அந்த பாலமுனை என்ற இடத்துல என்ன விசேஷம் என்று சொன்னால், ஆதி காலத்தில் வேடுவர்கள் இருந்ததாக கருதப்படுகிற வேடுவர் மலை என்கின்ற இடம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அங்கே தான் நாங்கள் இப்போதைக்கு போக போகிறோம். தற்போது நாங்கள் வேடுவர் மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு ஐயா ஒருத்தர் வீதியோரமாக நின்றவர், அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த ஐயாட்ட நாங்கள் கேட்டோம், ஐயா வேடுவர் மலைக்கு போகிற வழி எவ்வளோன்னு சொல்ல அந்த வழியை காட்டி தந்துட்டு அதன் பிற்பாடு அவர் அந்த மலை இருக்கிற இடத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்தவர். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், அந்த பெரிய மலை ஒன்று இருக்கும், உங்களோட கண்ணாலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பெரிய மலை இருக்குதானே, அந்த மலை அடிவாரங்களில் காட்டு யானைகள் ஒளிந்து கொண்டிருக்குமாம் என்று சொன்னவங்க. அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் அந்த மலைகளில் ஏற வேணாம் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த இடங்களில் காட்டு யானைகள் நின்றாலும் தெரியாதாம் என்று சொன்னாங்க. நானும் என்னுடைய நண்பனும் வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு தான் போகணும் என்று நினைச்சினாங்க. அப்போ நானும் என்னுடைய நண்பனும் என்ன செய்தோம் என்று சொன்னால், கூகுள் மேப் ஒன்றில் இடங்களை நாங்கள் பார்த்தனாங்க. அதில் வேடுவர் மலை என்ற ஒரு இடம் இருக்குது, அதை நாங்கள் பார்த்தனாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ அந்த கூகுள் மேப்பில் ஏட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிக்சருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், அந்த இடத்தை நாங்கள் முதலாவது தெரிவு செய்தனாங்க. அதன் நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த வேடுவர் மலைக்கு போகணுமென்று நினைச்சினாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், பழைய காலத்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு மலையில். அதன் நிமித்தமாக நாங்கள் அதை போய் பார்க்கணும் கண்டிப்பாக. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல தான் வேடுவர்கள் இருந்தாங்க என்றும் கூறப்படுகிறது. முக்கியமாக சொல்ல போனால் பல சுற்றுலா பிரயாணிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நான் இந்த வேடுவர் மலையை நான் இந்த விக்கிபீடியா மூலமாக தேடி பார்த்தேன். ஆனால் அந்த வேடுவர் மலைக்குரிய ஆதாரங்கள் அது சம்பந்தமான பல விடயங்கள் தெரிவிக்கப்படவில்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்க தானே, இந்த மலை அடிவாரங்களில் தான் அதிக அளவு யானைகள் காணப்படுமாம் என்று சொன்னவங்க. அது மட்டுமல்லாமல் இந்த மலையை என்னால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும், யானைகளோட சரணாலயம் என்றே குறிப்பிடலாம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மலைக்கு பக்கங்களில் தான் யானைகள் அதிக அளவு நடமாட்டம் இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் அதிகளவு மயில்களையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த இடங்களில் தான் மயில்கள் தோகை விரித்து அழகாக ஆடினதையும் என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நானும் என்னுடைய நண்பனும் போயிட்டு அதை வீடியோ எடுப்போம் என்று நினைச்சினாங்க. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த மயில் அலர்ட் ஆகிட்டுது. நாங்கள் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முதல் மயில் தோகையை விரித்த மயில் தோகையை மடக்கிட்டு ஓடிட்டு காட்டுக்குள்ளே, அது எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய விடயமாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், மயில் தோகையை விரிக்கும் போது மிக அழகாக இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் பெண் மயில் அப்படி தோகையை விரிக்காது, ஆண் மயில் தான் தோகைகளை விரித்து ஆடக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பார்க்க அந்த தோகையை விரித்து ஆடுற அழகு இருக்குது, அதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு அழகாக இருந்தது பார்க்கும்போது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த மலைகளில் அதிக அளவு குரங்குகளின் நடமாட்டத்தையும் என்னால் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதிக அளவு கால்நடைகள், அதாவது ஆடு மாடுகளையும் என்னால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த இடங்களுக்கு பக்கத்தில் அதிக அளவு வேளாண்மை காணிகளும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் சொன்னவங்க, இந்த வேளாண்மை இருக்குதானே, இந்த வேளாண்மை செய்து அந்த வேளாண்மை முத்தி வரும் தானே, அந்த நேரத்தில் மஞ்சள் கலராக இருக்கும் வேளாண்மை. அந்த நேரம் என்ன செய்யும்னா, யானைகள் அதிக அளவு அந்த வேளாண்மையை வேட்டையாடுவதற்கு வருவாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த வேளாண்மை முத்தி போகும்போது அதிலிருந்து வார நெல் வாசம் யானைகளுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்குமாம் என்று சொல்லப்படுகிறது. அதன் நிமித்தமாக அதிக அளவு காட்டு யானைகள் வேளாண்மையை வேட்டையாடி கொண்டு சொல்ல வருவாங்க. அதன் காரணமாகத்தான். அது மட்டுமல்லாமல் நாங்கள் போன நேரம் வேளாண்மை வெட்டப்பட்டு இருக்கிற நேரம் என்று நான் நினைக்கிறேன். நான் அதன் நிமித்தமாக யானைகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கல்ல. இருந்தும் வாங்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்குள்ளே போவோம்.
தற்போது நான் இந்த வேடுவர் மலையை நோக்கி வந்து விட்டேன். இப்போதைக்கு நாங்கள் வேடுவர் மலைக்கு மேலே நிற்கிறோம். இந்த வேடுவர் மலையில் ஏறப்பட்ட பாடு பெரும்பாடு என்று சொல்லலாம். என்ன காரணம் என்று சொன்னால் மலையானது செங்குத்தாக இருந்தது, படிகள் எதுவும் காணப்படவில்லை. இந்த வேடுவர் மலையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து பழைய காலத்து எழுத்து இருக்குது. அது தமிழ் எழுத்துன்னு நான் சொல்லலாம் கண்டிப்பாக. என்ன காரணம் என்றால் தமிழ் அரிச்சுவடியாக தான் அந்த எழுத்து காணப்படுகிறது. அது வந்து ஆதி காலத்து எழுத்துக்களாகத்தான் காணப்படுது, இப்போதைய எழுத்துக்களாக காணப்படவில்லை. தற்போது நானும் என்னுடைய நண்பனும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யாரோ தூக்கி வைத்த மாதிரியே இருக்குது இந்த மலை. முக்கியமாக சொல்ல போனால் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போய் தூக்கி வைக்க மாதிரி இருக்குது. நிறைய பிணைப்புகள் காணப்படுது. முக்கியமாக ஒரு மலையில் வந்து 3 பிணைப்புகள் தான் காணப்பட்டதை என்னால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து அந்த கற்கள், மலை கற்கள் வந்து அந்தரத்தில் காணப்படுது. முக்கியமாக இதில் பாருங்க, இது ஒரு பிணைப்பு. அங்கால தொங்கல் ஒன்று தெரியுது பாருங்க, அந்த மலையில வந்து 2 பிணைப்புகள் காணப்படுகிறது, 2 பிணைப்புகள் இருக்குது. ஒரு அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களாலே அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு, கல்லும் சாய்த்து வைத்த மாதிரி ஒரு பிணைப்பு ஒன்று காணப்படுகிறது. இது கண்டிப்பா இந்த மலையை தூக்கி வைத்திருக்கணும் என்று தான் என்னால் கருதப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், அந்த பிணைப்பை பார்த்தீங்களா என்றாலே உங்களுக்கு விளங்கும் வந்து அது வந்து ஒரு மெல்லிய, அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு பிணைப்பாக கருதப்படுது. அந்த பிணைப்பு வந்து உடைஞ்சுதுன்னு சொன்னால் மலை வந்து பிறன்றும், அந்த அளவுக்கு காணப்படுகிறது. இந்த மலைக்கு கீழே தான் நாங்கள் தற்போது இருக்கிறோம். ஒரு அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா நீங்களே இதை தற்போது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. முக்கியமா வந்து இந்த மலைக்குள்ள வந்த உடனே மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததை என்னால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வெளிச்சூழல்களை பாருங்க, வயல் சூழ்ந்த இடமாகத்தான் காணப்படுகிறது. இந்த சூழல்கள் வந்து இதைத்தான் சொல்லுவாங்க வேடுவர் மலை என்று அழைக்கப்படும். நானும் என்னுடைய நண்பனும் தற்போது தனியத்தான் வந்த நாங்கள், அதால் வந்து யாருமே அந்த நேரம் வரல. நாங்கள் வந்த நேரம் நான் மிகவும் முக்கியமான விடயம் ஒன்றை உங்கள்கிட்ட சொல்லலாம் என்று இருக்கிறேன். நான் என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் பெருசாக எதுவும் யோசிக்க வேணாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஒன்று காணப்படும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தயவு செய்து ஆல் என்றதை அப்டேட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தையும் நீங்கள் தகுந்த நேரத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தயவு செய்து என்னுடைய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பல விடயங்களை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வேடுவர், அதாவது வேடுவர் என்றால் யாருன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேடுவர் வந்து சிங்கள வார்த்தையில் வெத்தா என்று அழைக்கப்படுவாங்க. அவங்க இலங்கை காடுகளில் வேட்டையாடி வாழும் வாழ்க்கையை பழக்கமாக கொண்டு வாழும் மனிதர்கள் தான் வேடுவர்களாக இருப்பாங்க. இவர்கள் வந்து இலங்கைக்கு வேறு எந்த நாட்டிலிருந்தும் வந்து குடியேறாதவர்கள் என்பதால் இவர்களின் இலங்கையின் பழங்குடி மக்களும் ஆவர். இவர்கள் வந்து இலங்கைக்கு ஆரியரின் வருகைக்கு முன்னரே இலங்கையின் வரலாற்று காலம் முதல் வசிப்பவர்கள் என்றும், இவர்கள் தென்னிந்திய பழங்குடி மரபினரும் ஒத்த தன்மையை கொண்டவர்கள் என்றும் வில்ஹெய்ம் கெய்கர் என்பவர் வந்து தெரிவித்திருக்காரு. இலங்கை காடுகளில் வசிக்கும் இவர்கள் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கைக்கு பண்படாதவர்களாக காடுகளில் வேட்டையாடி வாழ பழக்கப்பட்டவர்கள் என்பதால் வேடுவர் என அழைக்கப்பட்டாலும் அண்மை காலங்களாக சாதாரண மனித வாழ்க்கை முறைக்கு தம்மை மாற்றிக்கொண்டு இலங்கையில் வாழும் ஏனைய சமூகத்தினரை போன்று வாழும் நிலைக்கு மாறி வருகின்றனர் என்று குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தற்போதும் காட்டு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர்களாக வேடுவராக வாழ்வோரும் உள்ளனர் எனும் செய்திகளும் உள்ளன. இதுவங்க வந்து பேசும் மொழியை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்க. தற்போது இலங்கையில் வாழும் இனங்களில் ஆதிக்குடிகளாக கருதப்படுவர்கள் இவர்களாகும். சிங்களவர்கள் இவர்களை வேடுவர் என்றும் பொருள்பட வெத்தா என பெயரிட்டு அழைத்தாலும் இவர்கள் தங்களை வன்னியலா எத்தோ என்றே குறிப்பிட்டு கொள்கின்றனர். இதன் பொருள் வந்து காட்டை சேர்ந்தவர்கள் என்று பொருள்படும், அல்லது காட்டில் வாழ்பவர்கள் என்றும்
அல்லது காட்டில் உள்ள மக்கள் என்றும் பொருள்படும். நாட்டின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் இருக்கிற காடுகளில் வந்து இவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் இன்றைய இலங்கையில் பெரும்பான்மை இனங்களாக சிங்களவர், தமிழர் ஆகிய இன மக்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். வன்னியலா எத்தோ மக்களின் வாழ்வியல் தனித்துவமானது. எனினும் இலங்கையின் பிற இன மக்களுடன் பின்னி பிணைந்தது. குறிப்பாக இலங்கை கிழக்கு கரையோர பகுதிகளில் வசிக்கின்ற இவ்வின மக்களின் சில குழுக்கள் தமிழ் போன்ற ஒரு மொழி பேசுகின்றார்கள். இவர்கள் பேசும் மொழி ஆரிய மொழிகள் அல்ல என்று கருத்து தெரிவிக்கும் வில்ஹெய்ம் கெய்கர். அதேவேளை ஆரிய மொழிகளில் வந்து சாயல் இவர்களுக்கு பேச்சில் இருக்கின்றன எனவும் அவை அண்மை காலங்களில் இவர்களது பேச்சில் கலந்தவைகள் என்றும் தெரிவித்துள்ளது. இவங்களோட பண்பாடு எப்படி இருக்கணும் என்று சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கேளுங்க நீங்கள், கண்டிப்பாக இது முக்கியமானது ஒன்று. மற்ற இனத்தவர்களால் இவர்கள் பிற்பட்டவர்களாக இருந்தாலும் முன்னேற்றமடையாத காட்டுவாசிகளாகவும் கருதப்பட்டாலும் கூட இவர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைகளை கொண்டவர்களாகவும் நல்ல மனித பண்பு கொண்டவர்களாகவும் இருக்காங்க என இவர்களுடைய பண்பாட்டை ஆய்வு செய்தவர்கள் வந்து கூறுகின்றார்கள். இவர்கள் எந்த பொருட்களையும் எண்ணுவதற்கு விரல்களுக்கு பதில் காடுகளில் கிடைக்கும் சிறிய குச்சிகளை சேகரித்து வந்து அதன் மூலம்தான் வந்து கணக்கிடுறாங்க என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். தற்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றுக்கு போவோம். எனக்கு குழந்தைகள் என்றாலே மிகவும் பிடிக்கும். அது உங்களுக்கு தெரிந்த விடயம் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக தற்போது எங்களுடைய முஸ்லிம் நண்பர்களும் வருகை தந்தாங்க. தங்களோட குழந்தைகளோடையும் அது மட்டுமல்லாமல் தங்களோட உறவுகளோடையும் வந்து வருகை தந்த வண்ணம் இருந்தாங்க. அவங்களோட குழந்தைகளையும் நான் வந்து இந்த காணொளியில் இணைத்திருக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால், நிறைய நண்பர்களுக்கு வந்து குழந்தைகள் என்றாலே ரொம்ப பிடிக்கும். அதன் நிமித்தமாக நான் இணைத்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் முஸ்லிம் நண்பர்கள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய வண்ணம் இருக்கிறாங்க. எனக்கு அது முஸ்லீம் நபர்களில் ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் கடல் கடந்த உறவுகளும் வந்து எனக்கு என்னை தொடர்பு கொண்டிருந்தாங்க. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய சேனலை பற்றி நிறைய சொன்னாங்க, மிகவும் நன்றாக இருக்குதுன்னு சொல்லி. அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தயவு செய்து ஆல் என்றதை அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற காணொளி அனைத்தையும் நீங்கள் தகுந்த நேரத்துக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தற்போது நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நன்றி, வணக்கம்.